அன்புடையீர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த காணொளியில உங்கள சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. என்னோட பேர் ராமேந்திரன். இது எனக்கு எதற்காக அப்டின்னீங்கன்னா, நம்ம 2025ல முழுவதுமா தியான பயிற்சி வகுப்புகள் பற்றிய திட்டம் என்ன அப்டின்றத உங்க கூட பகிர்ந்து கொண்டேன். அதுல இன்று வந்து ஜனவரி மாதத்தின் அனைத்து பயிற்சிகளும் நிறைவு பெற்று விட்டன. அதனுடைய அனுபவத்த உங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் 30 வகுப்புகள் இந்த மாதத்துல நம்ம திட்டமிட்டிருந்தோம். எல்லாம் நிறைவடைந்தது. அதோடைய சிறிய அனுபவத்தை இந்த காணொளியில உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். நிச்சயமா இது உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதுல பார்த்தீங்க அப்டின்னா, 30 வகுப்புகள் அப்டின்னோனே என்னடப்பா இன்னைக்கே இப்பதான் 22ஆம் தேதி ஆகுது. அதுக்குள்ள 30 வகுப்புகள முடிச்சிட்டீங்களா? அப்டின்ட்டு இருக்கும். நிச்சயமா இது ஒரு மிகப்பெரிய சவால் தான். ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு, ஒரு பயணம். இப்பொழுது தான் அப்டியே முடிச்சுட்டு 30வது வகுப்பு முடிச்சுட்டு அப்டியே வந்திருக்கேன் வெளிய. ஒரு அருமையான அனுபவம். இன்றைய தினம் நம்ம பயிற்சி வகுப்பு, பெண்களுக்கான பயிற்சி வகுப்பா அமைஞ்சது. ஏன்னா நம்ம உண்மையான திட்டத்துப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நேத்தே முடிஞ்சிருக்கணும். 5 நாள் வகுப்புகளோட நிறைவு பெற்றிருக்கணும். ஆனா, ஒரு சில பொங்கல் திருவிழா காரணமாக சில வகுப்புகள மாத்தி, இன்னைக்கு கடைசி வகுப்பாக, அதாவது இந்த மாதத்தின் கடைசி வகுப்பாக பெண்களுக்கான பயிற்சி வகுப்பு அமைந்து விட்டது. சரி, அது என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. அகமதி தியானத்தின் அ தியான பயிற்சி வகுப்புகள் நம்ம திட்டமிட்டது 2025ல 360 வகுப்புகள் திட்டமிட்டிருக்கோம். அதை நடைமுறை சாத்தியமாக்குறது எல்லாமே இப்ப நான் ஒவ்வொரு மாசமும் நான் இத உங்க கூட பகிர்ந்துக்கிட்டே வரேன். எப்படி ஆகுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அகமதி தியானத்தில இந்த திட்டத்தில பார்த்தீங்கன்னா, துவங்குனதே வந்து ஒவ்வொரு தனி மனிதனின் அக அமைதியை வளர்த்தெடுப்பதன் மூலமாக சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியுன்ற அந்த நோக்கத்த அடிப்படையா வச்சு தான் வள அபிவிருத்தி மற்றும் ஆராய்ச்சி மையம் ரிசோர்ஸ் டெவலப்மென்ட் ரிசர்ச் சென்டர் வாயிலாக இந்த பயிற்சி வகுப்ப நம்ம துவங்கி நடத்திட்டு வர்றோம். இதுக்குள்ள பல்வேறு விஷயங்கள் இருக்கு. நீங்க இந்த பர்ட்டிகுலர் பிடிஎஃப் வேணும்னாலும் நம்ம mytechacademy.comல போயிட்டு ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கு. டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஆனாபானசதி மற்றும் விபாசனான்ற 2 தியான முறைகள நம்ம கற்றுக் குடுக்கலாம். இப்ப நேரடியா வந்துருவோம். இதில 1 நாள் வகுப்பு, 3 நாள் வகுப்பு, 5 நாள் வகுப்பு, 10 நாள் வகுப்புன்றது இருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம நடந்தது என்ன பார்க்கலாம். ஜனவரி மாசம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. திட்டம் வந்து இதுதான். ஜனவரில வந்து 10 நாள் வகுப்பு வந்து 3ஆம் தேதி துவங்கி 12ஆம் தேதி வரைக்கும் ஒரு 10 நாள் வகுப்பும், அதேமாரி 14ஆம் தேதி துவங்கி 21ஆம் தேதி ஒரு 5 நாள் வகுப்பும் நிறைவு பெற்றது. இது எல்லாமே மற்ற நாட்கள் அடுத்த மாசம் நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்புலாம் இங்க இருக்கு. நீங்க பார்த்துக்கலாம். அதில பதிவு பண்ற கியூஆர் கோடும் இங்க இருக்கு. அத பார்த்துக்கலாம். 3 நாள் பயிற்சி வகுப்புகள்ல வந்து அதாவது மாலை வேளை நடக்கக்கூடியது. இது வந்து முதல் 3 வாரங்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு அப்படின்றதுல முதல் 3 வாரங்கள் நடக்கும். அதில வந்து 19ஆம் தேதியே நம்ம வந்து 3வது வகுப்பு நிறைவு செய்துட்டோம். இது முடிஞ்சுச்சு. அதன் பிறகு இந்த 3 நாள் வகுப்புக்கு எப்படி பதிவு செய்யணும்னு இங்க தகவல் இருக்கு. இப்போ வருவோம். 1 நாள் வகுப்பு. 1 நாள் வந்து இது ஒரு முக்கியமா தியானம் புதியதா கத்துக்கிறவங்களுக்கு, இல்ல நான் தியானம் நல்லா கத்துக் குடுப்பேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த மாரி ஒரு கேள்விகள் இருக்கக்கூடிய மக்களுக்காக இந்த 1 நாள் வகுப்புன்றத நம்ம வந்து முக்கியமா துவங்கியிருக்கோம். அந்த 1 நாள் வகுப்புல நம்ம ஆனாபானசதி மற்றும் பல்வேறு வழிமுறைகள், அதில உள்ள 7 வழிமுறைகள ஒரே நாள்ல கத்துக் குடுத்துருவோம். அப்போ 1 நாள் வகுப்புன்றதுமே வந்து, நீங்க ஒரு தியான முறையும், அதில இருக்க 1க்கு மேற்பட்ட வழிமுறைகளையும் கத்துக்கிட்டுலாம். அதுவே மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். அத தவிர்த்து 3 நாள் வகுப்பு வரணும்னா, அப்படி நீங்க 3 நாள் வகுப்பு வந்துக்கலாம். ஆனா முதல்ல நீங்க என்னைய டெஸ்ட் பண்றதோ, இல்ல அந்த மெத்தட் ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்றதுக்கோ, இல்ல வந்து உங்களுக்கு தியானம் புதுசு, இல்ல எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து 1 நாள் வாய்ப்ப தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்படி பல்வேறு காரணங்களுக்காக 1 நாள் வகுப்புன்றத இப்போதைக்கு வச்சிருக்கோம். ஆனா என்னைய பொறுத்தளவுல 3 நாள் கலந்துக்கிட்டா 2 தியான முறைய கத்துக்கலாம். வாழ்வியலுக்கு தேவையான சில விஷயங்கள் கத்துக்கலாம். அத வந்து நீங்க ஒவ்வொருத்தவங்களும் நமக்கு குடுத்திருக்க ஃபீட்பேக்ல பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதுலேருந்து நீங்க அறிந்து கொள்ளலாம். எவ்வளோ தூரத்துக்கு அந்த வகுப்புகள் 3 நாள் வகுப்புலே இவ்வளோ தூரம் நடக்குமா? அப்படின்ற சந்தேகம் கூட உங்களுக்கு எழுற அளவுக்கு நெறையா நமக்கு Google ரிவ்யூஸ்லாம் வந்திருக்கு. அத பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிய வரும். இதுக்கு முன்னாடி நம்ம அத பத்தி வெளிய பகிர்ந்து கொள்ளல. இனிமேல் நான் அந்த தகவலையும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்றேன். ஏன்னா, இப்போதைக்கு இந்த சமூக நல்மாற்றத்திற்கான முன்னேற்றத்தில சில விஷயங்கள கண்டிப்பா நான் செய்தாக வேண்டிய ஒரு கட்டத்தில இருக்கோம். ஸோ, அதனால ஏற்கனவே பயிற்சி பெற்றவர்களின் சில அனுபவங்கள் அவங்க குடுத்த Google ரிவ்யூவும் நான் இனிமேல் தொடர்ந்து பகிர்ந்து கொள்றேன். நீங்க பார்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்க ரிசோர்ஸ் டெவலப்மென்ட் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லி Googleல சர்ச் பண்ணீங்கன்னா, அங்க Google ரிவ்யூலாம் இருக்கும். அதையும் நீங்க பார்த்துக்கலாம். நிச்சயமா அதற்கப்புறமும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையோட நீங்க கலந்து கொள்ளலாம். இல்லன்னா கூட ஒரு நாள் வகுப்புல கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கலாம் எப்படின்னு. ஸோ, அந்த விஷயத்தையும் நான் இங்க சொல்லிக்கிறேன். இப்ப 1 நாள் வகுப்புகள் இத்தன நடந்து முடிஞ்சுச்சு. 3 1 நாள் வகுப்புகளும் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, மிக முக்கியமான முன்னெடுப்பு. இந்த ஆண்டின் மிக மிக முக்கியமான முன்னெடுப்புன்னு எனக்கு தோன்றுது. கடந்த ஆண்டு பயிற்சியில கலந்து கொண்டவங்களுடைய ஒரு வழிகாட்டல், அவங்களுடைய அ ஒரு என்ன ஒரு ஐடியா அவங்க குடுத்ததுல,
பெண்களுக்கான பயிற்சி வகுப்புகள் தனியாக துவங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால அதோடைய ஒரு முயற்சியாக முதல் வாரமும் 2வது வாரமும் பெண்களுக்கான பயிற்சி வகுப்பு திங்கள், செவ்வாய், புதன் 11 மணிக்கு காலையில 11 மணிக்கு நடக்கிறாப்புல திட்டமிட்டிருந்தோம். அதில தான் ஒரு மாற்றம் நம்ம நடத்த வேண்டியது ஆயிடுச்சு. அத நீங்க பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. இதுதான் பெண்களுக்கான 3 நாள் பயிற்சி வகுப்பு. இதில 13ஆம் தேதி நடக்க வேண்டியது அது சரியா பொங்கல் நேரமா வந்ததுனால, அத மட்டும் நம்ம வந்து 21ஆம் தேதி வச்சு இப்ப 20ஆம் தேதி துவங்கி 20, 21, 22 இன்னைக்கு நம்ம முடிச்சுட்டோம். முடிச்ச கையோட தான் நான் வந்து இந்த காணொளிய பதிவிடுறேன். ஸோ நீங்க பார்த்துக்கலாம். அதில முதல் நாள் வந்து பெண்களுக்கான 1 நாள் பயிற்சி வகுப்பா இருக்கும். இது முக்கியமாக மிகப்பெரிய உண்மையிலேயே அவங்க குடுத்த ஃபீட்பேக்லாம் நெறைய இருக்கு. நம்ம அத எதையும் வெளியிட போறதில்ல. காணொளி வழிவா இது பண்ணதில வெளியிட போறதில்ல. நீங்க நம்ம லேண்டிங் பேஜ்ல போனீங்கன்னா, அங்க 1, 2 மட்டும் வெளியிட்டுருக்கோம். எல்லாத்தையும் நம்ம வெளியிடல. ஏன்னா, அதெல்லாம் நான் எப்படி நெனைக்கிறேன்னா, அது ஒரு பெர்சனல் இன்ஃபர்மேஷன் மாரி நெனைக்கிறேன். அதனால அத பெருசா நம்ம எதுவும் வெளியிடல. ஆனா, அவங்க குடுத்த Google ரிவ்யூவ நீங்க இதுல போய் பார்த்துக்கலாம். சரி இதெல்லாம் இப்ப வெற்றிகரமா நடந்துச்சு. அப்ப இந்த மாசத்துல மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஒரே ஒரு பயிற்சி வகுப்புல நம்ம வந்து பொங்கலை முன்னிட்டு அது மட்டும் மாற்றம் செய்திருந்தோம். மத்தபடி எல்லாம் அடுத்து அப்படியே திட்டம் போகுது. இத தவிர இந்த மெம்பர்ஷிப் இதையும் இப்ப நம்ம அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சுட்டோம். யாருக்கு அது பயிற்சி நிறைவு செய்தவர்களுக்கும் உதவிகரமா இருக்கும்னு நெனைக்கிறேன். அவங்களுக்கு வந்து இத பயன்படுத்திக்கலாம். அதை தவிர நீங்க நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப், iOS ஆப் இருக்கு. அதையும் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தினா பயன்படுத்திக்கலாம். இப்ப இந்த பயிற்சியின் போது சில அ முன்னெடுப்புகள்னால நமக்கு வந்து இன்னொரு விஷயத்தையும் இப்ப முடிவு எடுத்திருக்கோம். மாதத்திற்கு ஒரு முறை அ தியான பயிற்சி வகுப்பு ஏற்கனவே நம்ம பயிற்சி வகுப்புல நிறைவு செய்தவர்களுக்காக கூட்டு தியான பயிற்சி வகுப்பு நடத்தலாம் அப்படின்றது ஒண்ணு முடிவாயிருக்கு. அது தவிர சேலஞ்சஸும் நடத்தலாம் அப்படின்றதும் திட்டமிட்டிருக்கோம். அதுவும் விரைவில அறிவிப்புகள் வரும். மேபி உங்களுக்கு வேற தியான முறைகள் தெரிஞ்சாலும் கூட, அந்த தியான முறைகள பயிற்சி செய்து பார்க்கணும். அதுக்கான ஒரு நேரத்த ஒதுக்கி செஞ்சா ஒரு நல்லாருக்கும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க கூட இந்த சவால்ல கலந்துக்கலாம். அதுக்காக இந்த தியான முறையும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. எந்த தியான முறை வேணாலும் நீங்க பயிற்சி செய்து முயற்சி செய்யலாம். அந்த கூட்டு தியானத்தில நீங்க எல்லோருமே கலந்து கொள்ளலாம் அப்படின்றதையும் நான் இந்த சமயத்தில பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். அதற்கான சில வேலைகள் மட்டும் இருக்கு. குறைந்தபட்சம் இன்னும் ஓரிரு நாட்கள்ல அந்த தகவலையும் நம்ம வந்து உங்க கூட பகிர்ந்து கொள்ள முடியும்னு நெனைக்கிறேன். அத நீங்க பயன்படுத்திட்டு, நீங்களும் அதில கலந்து கொள்ளணும்னாலும் கலந்து கொள்ளலாம். இது ஒரு முக்கியமான முன்னெடுப்பு. என்னுடைய லைஃப்ல நான் நெனைக்கிறேன். இது வந்து கொரோனா டயத்தில நம்ம தியான பயிற்சி வகுப்புகள் நெறைய நடத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இல்ல. அதன் பிறகு அவ்வப்போது யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நடத்தணும். இப்போ வந்து இது ஒரு முழு முயற்சியா எடுத்து பண்ணுறேன். இந்த ஆண்டு வந்து முழுவதுமாக உள்நோக்கிய தேடல் பயணத்தில் இருப்பவர்களுக்காக ஒரு இந்த அகாமிதி தியான பயிற்சி வகுப்புகள முன்னெடுத்திருக்கு. நீங்களும் இதில் கற்று பயன்பெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கிறேன். நான் அடுத்து வந்து பிப்ரவரி மாசம் என்ன திட்டம் போட்டிருக்கோம், அத பத்தி இன்னொரு காணொளியில, இன்னொரு நேரத்தில உங்கள்ட்ட சொல்றேன். அதுவரை அன்புடன் ராம் மகேந்திரன். நன்றி, வணக்கம்.